இப்போ உங்களோட காம்படிட்டர்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான் அங்க இருக்காங்க. ஸோ அதிமுக கேண்டிடேட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு பலமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு அட்வொகேட், அவங்க ஒரு அட்வொகேட். ஸோ அவங்களும் வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கனால, ஒரு பெண்ணா இருக்கனால அவங்க ஒரு சில விஷயத்துல சிம்பத்தி ஓட்டு இருக்குன்னு ஏரியால சொல்றாங்க. அதை எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் நானும் வக்கீல், அவங்களும் வக்கீல். நான் வந்துட்டு தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் எழுதி அரசு சட்டக்கல்லூரியில படிச்ச ஒரு வக்கீல், கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வக்கீல். என்னையும் அவங்களையும் கொண்டு வந்துட்டு நீங்க கம்பேர் பண்றீங்க. அவங்களும் வக்கீல் அவங்க நிலைநிறுத்திக்கிறாங்க. இல்ல, அது இப்படி சொல்றாங்க. சரி, அது அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவங்கள நான் ரொம்ப பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க வந்துட்டு இந்த திருவிக நகர் தொகுதிக்கு என்ன செய்ய போறோன்றது சொல்லணும். இப்ப நீங்க ஆரம்பத்துல கேள்வி கேட்டீங்க, 10 ஆண்டு காலமா நீங்க வந்துட்டு உங்க எம்எல்ஏ தான் இருக்காங்க, 5 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியில இருந்தீங்க, என்ன பண்ணீங்க? நான் பட்டியல் இருக்கேன் அந்த சாதனைகள். மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், மாண்புமிகு சென்னை பெருநகரத்து வளர்ச்சி ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு 250 கோடி ரூபாய் உள்ள மதிப்பீட்டில் பல்வேறு சாதனைகளை இங்க திருவிக நகர்ல நாங்க செஞ்சிருக்கோம். நாங்க செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்கிறோம். நீங்க என்ன நாங்க செய்யலன்றத சொல்லுங்க. நீங்க வந்துட்டு என்ன செய்ய போறீங்கன்றத சொல்லுங்க.